திருவண்ணாமலை அருகே 3 மாதங்களுக்கு முன்பு காதலித்த பெண்ணுடன் தலைமறைவானவர் மரத்தில் சடலமாக தொங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தில் இளைஞர் ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மரத்தில் சடலமாக தொங்கியவர் பள்ளி வளாகம் அருகே உள்ள ஜீவானந்தம் தெருவைச் சேர்ந்த பொம்மி ராகவன் தம்பதியரின் மகன் ராமச்சந்திரன் என்பதும் அவர் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதும் தெரியவந்தது. கடந்த 3 மாத காலமாக ராமச்சந்திரன் எங்கு இருந்தார் என்பது தெரியாத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.